does perfect even mean? Is there even such a thing? Ooh, can we switch up all the rules and imagine a utopia? Darling, I'm just so fed up with these expectations. They keep weighing me down. My heart is begging me to get. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்கே ப்ளே டைம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கில் இன்னைக்கு ஒரு நியூ அட்வென்ச்சர் விட்ருக்காங்க. எக்லண்ட் அட்வென்ச்சர். இந்த மாதிரி பன்னி டூடோஸ் விட்டுருக்காங்க. இந்த பன்னி டூடோஸ்லேருந்து நம்ம எக்கு கலெக்ட் பண்ணி அது மூலியமாக நம்ம சில ஸ்கின்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பன்னி டூடோஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது எல்லா இடத்துலும் ஸ்பேன் ஆகுமானா எல்லா இடத்துலையும் ஸ்பேன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில இடத்துல தான் வந்து ஸ்பேன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி ஸ்கின்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 10 டூடோஸ் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். நம்ம பேஸுடைய மாடியில் தான் போட்டிருக்கோம். மாடியில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 எக்ஸு கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் எடுக்குது. நம்ம அதனாலேயே என்ன பண்ணிட்டோம், டெக் ஆர்மர் போட்டுட்டு டெக் ஆர்மர் மூலயமா கையிலையும் மேலேயும் போய் வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 200 எக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 300 எக்கு வேணும். அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்கின்ஸை கொடுத்துருக்காங்க, அப்புறம் எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ், இது கூட இது கலெக்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்கை எடுக்கும்போது நம்ம டூடுவை அடித்தா அந்த டூடு செத்து போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் இது அதுங்க வேற பயந்து பயந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்தில் நம்ம அடிக்கும்போது எக்கை எடுக்கும்போது அதை தெரியாமல் அடிச்சிடுறோமா, டூடை செத்து போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 500 எக்கு கலெக்ட் பண்ணோம். பார்க்கலாம். இதில் இன்னொரு என்னன்னாக்கா, நம்ம ஓவிராப்டர் கூட ஒரு அட்வென்ச்சர் விட்டுருக்காங்க. ஓவிராப்டர் மூலிமா எக்கை கலெக்ட் பண்ணி அதுலேயும் வந்து ஒரு சில எமோஜிஸு அப்புறம் ஒரு சில ஸ்கின்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு டூடோ ஒன்றை தான் எடுத்துன்னு வந்து நம்ம பேஸில் மேலே போட்டுட்டு ஒரு டூடோவுக்கு என்னென்ன ஸ்கின்ஸ் கொடுத்துருக்குறேன் அதை மாத்திரம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த எக்கை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்கை கலெக்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம இன்வென்ட்ரியில் வந்து ஒரு 50 எக்கு தான் வைக்க முடியுது. அந்த 50 எக்கு அப்பப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் கீழே வச்சுட்டு திரும்பி திரும்பி நம்ம மேலே வரணுமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் பிடிக்குது இதுக்கு. பாருங்க, இது நம்மளுடைய புது புரோண்டோசரஸ். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 எக்கை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 50-80 எக்கை எடுத்துன்னு போய் நம்ம குக்கிங் பாட்டில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கிங் பாட்டில் போட்டுட்டு மொத்தம் ஒரு 500 எக்கு ஒரே முட்டை போட்டுடுவோம். நம்ம இன்வென்ட்ரியில் வந்து ஒரு 50-50 எக்கு தான் கேரி பண்ண முடியுது ஃப்ரெண்ட். ஒரே முட்டையெல்லாம் கேரி பண்ண முடியாது. மொத்த எக்கையும் அதில் போட்டுடுவோம். போட்டுட்டு என்னென்ன ஸ்கின்ஸு அப்புறம் என்ன ஒரு எமோஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். புதுசாக எந்த டைனோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சூடாக இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 14 ஸ்கின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல ஸ்கின்னை மேக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேபிட்டுடைய ஸ்கின் கொடுத்துருக்காங்க, இந்த இயர் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் புரோக்கன் எக்கு அந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ப்ளூ பிரிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ பிரிண்ட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த ஸ்கின்னை, இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கின்னு. இதில் வந்து ஒரு சிலது பர்மனெண்ட் ஸ்கின் இருக்குது, ஒரு சிலது வந்து நம்மளுக்கு போய்டும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு திரும்பி நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பியர் கேரட் ஸ்கின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓகே, எல்லா ஸ்கின்னும் மேக் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டர் எக் ஹெட் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஸ்கின்னும் மேக் பண்ணியாச்சு. இது வந்து ஹேட் ஸ்கின் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டைனோக்கு போடுறதும் இருக்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ற ஸ்கின்னும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரக்டர் கூட யூஸ் பண்ணல, அந்த ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம டைனோக்கு போடுற மாதிரி அதுக்கும் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன இதுன்னு, என்ன ஒரு யூஸ் இருக்குன்னு, எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருவோம். இங்க பாருங்க, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பர்மனன்ட் ஸ்கின்னா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பன்னி ரேபிட் அதோடைய ஸ்கின்னு. அப்புறம் ரேபிட் கிளப் ஸ்கின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இதெல்லாம் நம்ம டைனோக்கு போடுறதுன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆக்குப்பை பண்ண முடியல. காமிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது யூஸ் பண்ணுறது? ரிமோட் எக் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, எக் ஹெட் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து கன்சியூம் எமோட்ஸு. ஓகே, இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்லெட் அட்வென்ச்சர், பன்னி பூப் டான்ஸ். நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு எமௌண்ட் இருக்குது, அதையும் பார்ப்போம். இது ஏதோ பயப்படுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமௌண்ட்டு. இது நல்லா இருக்கு.
இது வந்து ராபிட்டுடைய எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கல்ல அது போட்டுட்டு இந்த எமௌண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேற எந்த ஸ்கின் இருக்கோ அது பார்ப்போம். ஓகே, இது வந்து டைனோதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது போட முடியுதா? போட முடியல. இதுவும் போட முடியல. ஓகே, இது போட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தலைக்கு மேலே வந்து நெஸ்ட்ல வந்து எக் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஹேட்டு இதுவும் நல்லா தான் இருக்கு. இதை அன்ஆக்குபை பண்ணிட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்கின்னை. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த ஸ்கின்னும் ஆகுது. இது வந்து ரேபிட்டுடைய ஹேர் இயர். இது வந்து டைனோக்கு போடுறது ஒன்று இருக்கு, நம்மளுக்கு யூஸ் பண்றது ஒன்று இருக்கு. ரெண்டு ஸ்கின் இருக்கு. ஒன்று வந்து டைனோக்கு போடுறது, ஒன்று வந்து நம்மளுக்கு யூஸ் பண்றது. இது ஒன்றே அந்த அளவுக்கு ஒன்றே சொல்ற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுமாராக இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இது ப்ரோக்கன் எக். இந்த ஸ்கின் ஒன்று இருக்கு. ஓகே, இது வந்து உடஞ்ச முட்டை நம்ம தலை மேல கொத்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. ஹெல்மெட்டு இதுவும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. சும்மா தான் இருக்கு, சுமாராக இருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஸ்கின் எல்லாம் வேணும்னாக்கா முதல்ல அந்த பன்னி டூடஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஸ்பாட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாட் பண்ணிவிட்டு அந்த பன்னி டூடவை எடுத்துன்னு வந்து உங்கள் ஏதாவது ஒரு இது மாதிரி கட்டிட்டு அது உள்ளே போட்டுவிடுங்க. எக்கு லே பண்ணிகிட்டே இருக்கும். எக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஸ்கின்னை மேக் பண்ணலாம். ஆனால் அது லொக்கேஷன் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்துல கிடைக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தா தான் கிடைக்கும். ஒரு இடத்துல ஈஸியாக ஸ்பேன் ஆகும், ஆனால் ஒரு இடத்துல வந்து ஸ்பேன் ஆகிறது கஷ்டம். ஒரு இடத்துல ரொம்ப தேடினா தான் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானே இது ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் என்ன ஸ்கின்னு தெரியல. ரிமோட் எக் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் தி ஸ்கின் டே C4 ரெஃபரன்ஸ் ஆஃப் தி C4 into எக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்னு கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை ஏதாவது போட்டால் வெடிக்குமான்னு தெரியல. ஒருவேளை நம்ம ஏதாவது பாம்பு கிம் வச்சிருந்தா அதுக்கு கிரனேடு இருக்குது இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கின்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அந்த ஸ்கின் எதுக்குன்னு தெரியல, பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியல. மோஸ்ட்லி எதனா கிரனேடுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கின்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னி டான்ஸஸ் இதுக்கு போட்டு பண்ணிக்கோங்க. இந்த எமௌண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எமௌண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது புது கேம்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது கேம்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஆர்க்கில் இன்னும் வேறு ஏதாவது டைனோஸ் பிடிக்கலான்னு சொல்லுங்கள். வேறு எந்த மேப்பு ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்ம எல்லா மேப்புமே ஆடிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஸ்காட்சட் எடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போது இது வந்து ராக்னராக் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.